ஒரு புது ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணாக்கா எங்கள் ஃபார்மர்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப் ஆகுன்றதுனால தான் சர்ச் பண்ணேன். ஏன்னா அவங்க ட்ரெடிஷ்னல் க்ராப்ஸ் பண்ணி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆப்வியஸ்லி ரிட்டர்ன்ஸ் வருது, பட் அந்த அளவுக்கு வரல. ஸோ ஏதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணாக்கா ஹெல்ப் ஆகுன்றதுனால தான் ரிசர்ச் பண்ணேன். ப்ளஸ் நீங்களாக பண்ணிவிட்டு ஒரு 10,000 மசில்ஸ்க்கெல்லாம் நீங்கள் உங்கள் ஓனாக பண்ணுறதுக்கு கஷ்டமாகும். ஏன்னா அவ்வளோ குவாலிட்டிக்கு நீங்கள் ஃபோக்கஸ் வச்சு பண்ண முடியாது. கண்டிப்பாக டேங்க்கில் பண்ணலாம். பயோஃப்ளாக் சிஸ்டம்ஸ் இருக்குது. பயோஃப்ளாக் எல்லாம் பரவாயில்ல, பட் டேங்க்கில் கொஞ்சம் கஷ்டம் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது மானிட்டரிங்கு எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். முதல்ல எப்படி இந்த ஃபார்மிங்குள்ளே வரணுன்ற ஐடியா வந்துச்சுன்றது சொல்லுங்களேன். ஓகே, நான் பிரஜ்வல். நான் எங்கள் கசின் விஜய் ப்ளஸ் மோகன் எல்லாம் சேர்ந்து இந்த ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு டிசைட் பண்ணது. எப்படின்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் நிறைய பேர் ஃபார்மிங்கில் இருக்கிறதுனால நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு புது ஃபார்மிங் ஐடியா ஃபைண்ட் பண்ணாக்கா ஹெல்ப் ஆகும் எல்லாருக்குன்ட்டு நாங்கள் ரிசர்ச் பண்ணோம். அந்த ரிசர்ச் பண்ணப்போ ப்ளூ ரெவல்யூஷனில் பேர்ல் ஃபார்மிங் பற்றி பார்த்தோம். ப்ளூ ரெவல்யூஷனில் அப்புறம் PMMSY ஸ்கீம்லலாம் கவர்மெண்ட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க பேர்ல் ஃபார்மிங்கை ப்ரமோட் பண்ணுறதுக்கு. ஸோ அங்கேருந்து நாங்கள் ரிசர்ச் பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணோம் இதை பற்றி. இது வந்துட்டு நார்த்தில் நிறைய ப்ரிவலண்ட் இருக்குது, ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணின்னு இருக்கிறாங்க. ஸோ அதனால் நார்த்தில் விசிட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. நாங்கள் அங்கே விசிட் பண்ணிவிட்டு ஒரிசா, வெஸ்ட் பெங்காலெல்லாம் விசிட் பண்ணிவிட்டு அங்கே ரிசர்ச் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து இந்த ஃபார்மிங்கை புரிஞ்சுன்னு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், என்ன மாதிரி லாஸஸ் ஆகிருக்குது. ஏன்னா அவங்களாம் வந்துட்டு ஸ்மால் ஸ்கேலில் கூட ஸ்டார்ட் பண்ணி லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறமா பெரிய ஸ்கேலில் வந்திருக்காங்க. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவங்கக்கிட்டேருந்து நாங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு டிசைட் பண்ணோம் நாங்கள். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபார்ம்ஸை விசிட் பண்ணிங்களா நீங்கள்? ஆமாம், நாங்கள் வந்துட்டு ஒரிசாவில், அனந்தபூரில், அப்புறம் கர்நாடகாவில் இன்னொரு பிளேஸ்லலாம் விசிட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டேருந்தெல்லாம் புரிஞ்சுக்கணும் எப்படி அவங்க பண்ணுறாங்கன்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் ஸ்டார்ட் பண்ணோம். அவங்கெல்லாம் கைட் பண்ணாங்க எங்களுக்கு. பட் ஆப்வியஸ்லி அவங்களும் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி ரிசால்வ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாங்கள் எங்கள் பாண்டில் சர்டன் மெத்தட்ஸ் இன்க்ளூட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். மற்ற ஃபார்மிங்ஸ் இருக்கும் போது எதனால் பேர்ல் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஐடியா உங்களுக்குள்ளே வந்துச்சு? அதான் ப்ரோ, நான் சொன்ன மாதிரி ஒரு புது ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணாக்கா எங்கள் ஃபார்மர்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஹெல்ப் ஆகுன்றதுனால தான் சர்ச் பண்ணேன். ஏன்னா அவங்க ட்ரெடிஷ்னல் க்ராப்ஸ் பண்ணி தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆப்வியஸ்லி ரிட்டர்ன்ஸ் வருது, பட் அந்த அளவுக்கு வரல. ஸோ ஏதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணாக்கா ஹெல்ப் ஆகுன்றதுனால தான் ரிசர்ச் பண்ணேன். பேர்ல் ஃபார்மிங்னா என்ன? பேர்ல் ஃபார்மிங் வந்துட்டு இந்த நியூக்ளியஸ் இருக்குது இல்லையா, பீட்ஸ் வந்துட்டு மசில்ஸில் அந்த ஷெல் இருக்குது இல்லையா, அந்த ஆல் சிப்புகள் அதில் போட்டுட்டு அதில் வந்துட்டு ஓவர் த பீரியட் ஆஃப் 18 months பேர்ல் ஃபார்ம் ஆகும். ஸோ இதான் பேர்ல் ஃபார்மிங். இப்போ நீங்கள் அந்த மசில் சொன்னீங்க இல்லைங்களா, அது அங்கே சாம்பிள் நீங்கள் போய் பார்ப்பீங்களா இல்லை எப்படி? ஆமாம் ப்ரோ, நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். வெஸ்ட் பெங்கால், ஒரிசாலாம் விசிட் பண்ணிவிட்டு அங்கே ப்ரீடிங் பாண்ட்ஸ் இருக்குது. அங்கே விசிட் பண்ணி அவங்ககிட்டலாம் பேசி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். பட் இப்போது நாங்களே கூட உங்களுக்கு யாருக்காவது ஸ்டார்ட் பண்ணோன்னாக்கா அவங்க கான்டாக்ட்ஸ் எல்லாம் கொடுத்து ஸ்டார்ட் பண்ண வைக்க முடியும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னு பிளான் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எந்த சைஸை டிசைட் பண்ணீங்க, இல்லை இதை விட பெருசாக பண்ணணுன்னு நினச்சிங்களா? அதை பற்றி. ஓகே, ஸோ இது வந்துட்டு பர் ஸ்கொயர் ஃபீட் 5 மசில் வரைக்கும் வைக்க முடியும். அதனால் நாங்கள் 12,000 மசில்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 12,000 மசில்ஸ்க்கு அரௌண்ட் 2,500 ஸ்கொயர் ஃபீட் தான் தேவை. பட் நாங்கள் இன்னும் பெருசாக எக்ஸ்பேண்ட் பண்ண ரிக்குவயர்மெண்ட் வந்தாக்கா பண்ண முடியணுன்றதுக்காக கொஞ்சம் பெரிய பாண்ட் பண்ணிக்கணும். இது வந்துட்டு 80x80 6,000+ ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஸோ பாண்ட் கெப்பாசிட்டி 30,000, பட் நாங்கள் 12,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் டைமுக்கு. இந்த பாண்ட் எப்படி அமைச்சிங்க? இதில் போட்டிருக்கான் தார்புல்ன்னு பற்றி சொல்லுங்கள். இந்த பாண்டை டிக் பண்ணது ஆப்வியஸ்லி ஜேசிபி வச்சு டிக் பண்ணோம். அப்புறம் டார்பலின் போட்டது. பாண்டுக்கு 20,000 டிக்கிங் காஸ்ட் ஆச்சு. டார்பலினுக்கு வந்துட்டு ஒரு 80,000 காஸ்ட் ஆச்சு. இப்போ இந்த தார்பலின் தவிர வேறு என்னென்ன டைப்பில் பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால்? கண்டிப்பாக டேங்க்கில் பண்ணலாம். பயோஃப்ளாக் சிஸ்டம்ஸ் இருக்குது. பயோஃப்ளாக் எல்லாம் பரவாயில்ல, பட் டேங்க்கில் கொஞ்சம் கஷ்டம் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது மானிட்டரிங்கு எல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இது வந்துட்டு ஒரு நேச்சுரல் ஹேபிட்டாட் மாதிரி மசில்ஸ்க்கு. பட் நீங்கள் டேங்க்லலாம் பண்ணுன்னா இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பண்ணுறதுக்கு. பட் ஆப்வியஸ்லி நீங்கள் ரிசர்ச் பண்ணி நீங்கள் ட்ரைனிங் எடுத்து அதில் கூட ட்ரை பண்ணலாம். பட் சஜஸ்டட் வந்துட்டு பாண்ட் தான் மோர் சூட்டபிள். இப்போ இந்த பாண்ட் ஃபார்மிங்கில், பேர்ல் ஃபார்மிங்கில் பாண்டை தவிர வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? இல்லை, அதான் நான் சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. டேங்க்லேயும் பண்ணலாம், பயோஃப்ளாக்லேயும் பண்ணலாம். பட் பாண்ட் தான் மோர் சூட்டபிள். இப்போ இதில் வெறும் பேர்ல்ஸ் தான் பண்ண முடியுமா, இல்லை வேறு ஏதாவது கூட மீன் வளர்ப்பு அந்த மாதிரி ஏதாவது போகலாங்க? பண்ணலாம், ஃபிஷ்ஷஸும் க்ரோ பண்ணலாம். பட் நேச்சுரல் பாண்ட் உங்கள்கிட்ட நேச்சுரல் பாண்ட் இருக்குதுனாக்கா, எப்படி நீங்கள் டார்பலின் போடாமல் அப்படியே பாண்ட் இருந்துச்சுன்னா அதில் இன்னும் பண்ணுறது சூட்டபுளாக இருக்கும். ஃபிஷ் ஃபார்மிங் கூட, ஃபிஷ் ஃபார்மிங்னா IMC ஃபிஷ்ஷஸ் லைக் இந்த ரோஹு, காட்டில் அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் கூட பண்ணலாம். பட்
ஃபஸ்ட் டைமுக்கு நீங்கள் டார்பலின் போட்டு பண்ணுறீங்கன்னா நான் வந்துட்டு வெறும் பேர்ல் ஃபார்மிங் பண்ணுறது சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா அது ஃபிஷ்ஷுக்கும் செப்பரேட்டாக ஃபுட்டு போடணுமா இருக்கும், அது மானிட்டர் பண்ணும், அதோட அமோனியா அதெல்லாம் ஒரு ரிஸ்க் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வேணால் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதையும் தெரிஞ்சுக்கலாம். பண்ணுறாங்க கொஞ்சம் பீப்புள், பட் நேச்சுரல் பாண்டில் பண்ணுறாங்க. இந்த டார்பலினில் கொஞ்சம் கஷ்டம் ஆகும் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் அங்கேருந்து அந்த மசில்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு உடனே இதில் இது பண்ணிடுவீங்களா, என்ன பண்ணுவீங்க ப்ராசஸ்? ஓகே, ஸோ ப்ராசஸ் எப்படின்னா, இப்போ ஃபஸ்ட்டு வாட்டர் செக் பண்ணுமா இருக்கும். வாட்டர் வந்துட்டு சூட்டபுளாக இருக்கும். வாட்டர் சூட்டபுளாக இருக்குன்னா pH வந்துட்டு 6.5 to 8.5 இருக்கணும், அமோனியா 0 to 0.25 இருக்கணும், TDS below 1000 இருக்கணும். இது வாட்டர் சூட்டபுளாக இருந்தால் அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஸ்டார்ட் பண்ண அப்புறம் ப்ராசஸ் என்னென்னா, நாங்கள் வெஸ்ட் பெங்கால்லேருந்து மசில்ஸை வாங்கின்னு வருவோம். ஸோ அங்கேருந்து சென்ட் பண்ணுவாங்க ட்ரெயினில். அதை இங்கே கொண்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாம் வாஷ் பண்ணும், மசில்ஸை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டெம்பரரி டேங்க்கில் வைக்கும். டெம்பரரி டேங்க்னால் அது ஒரு 1 feet ஹைட்டுக்கு ஒரு டார்பலின் பிரிக்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு 1 feet டெம்பரரி டேங்க் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வைக்கணும். 2 days வைக்கணும். அது எதுக்குன்னா, அந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு வந்துருக்குது இல்லை, இந்த வாட்டருக்கு அட்ஜஸ்ட் ஆகணும். அதனால டெம்பரரி டேங்க்கில் வைக்குவோம். அதுக்கப்புறம் சர்ஜரி டீம் வருவாங்க. சர்ஜரி டீம்னா அவங்க தான் மசில்ஸ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே நியூக்ளியஸ் இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. அந்த டீம் வந்துட்டு சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க ஒரு 2-3 days பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி 1 or 2 days டெம்பரரி டேங்க்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் பாண்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். ஸோ ப்ராசஸ் இதுதான், ஷிஃப்ட் பண்ணுற வரைக்கும் பாண்டில். இப்போது இதுக்கான தண்ணி தேர்வுன்றது சொல்கிறீங்க இல்லைங்களா, அது வந்து உப்பு தண்ணியாக இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா ஸ்பெஷல்? இது வந்துட்டு வெறும் ஃப்ரெஷ் வாட்டரில் தான் பண்ணுறது. இது ஃப்ரெஷ் வாட்டர் மசில்ஸு. ஸோ சால்ட் வாட்டரில் இது பண்ண முடியாது. சால்ட் வாட்டர்லேயும் பீப்புள் பண்ணுறாங்க, பட் இந்த மசில்ஸோட இல்லை. அது வந்துட்டு மோஸ்ட்லி ஃபாரினில் தான் பண்ணுறாங்க. இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு ஐடியா இல்லை, எனக்கு யாரும் பண்ண மாதிரி தெரியாது. மொத்தம் எத்தனை டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் இருக்குது? ஸோ டைப்ஸ் ஆஃப் மசில்ஸ் ஆப்வியஸ்லி 3 டைப் இருக்குது பேர்ல் ஃபார்மிங் சூட்டபுளாக. மார்ஜினலிஸ், கோரியானஸ், கோரோகுட்டான்ட்டு. பட் மெயினாக கிடைக்கிறது மார்ஜினலிஸ் அண்ட் கோரியானஸ் தான். ஸோ மார்ஜினலிஸ் வந்துட்டு ஒயிட் அண்ட் கிரேஷ் கலர் பேர்ல்ஸ் கொடுக்கும். கோரியானஸ் வந்துட்டு கொஞ்சம் க்ரீம் கலர் பேர்ல்ஸ் கொடுக்கும். பட் மார்ஜினலிஸோட சர்வைவல் ரேட் அதிகம், கோரியானஸோட பேர்ல் குவாலிட்டி அதிகம். பட் அவங்க ப்ரீடிங் பாண்ட்ஸில் ரெண்டுமே ஒன்றா தான் வளர்க்குவாங்க, அவங்க அப்படி கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அது சூட்டபிள் மசில்ஸை தான் வாங்கணுமா இருக்கும். ஏன்னா அது ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப ஏஜ்டாக இருந்துட்டால் கூட அது ஒரு ப்ராப்ளம் ஆகும். ஸோ அது பார்த்து வாங்கணுமா இருக்கும். இப்போ இந்த சீ பேர்ல்ஸ்க்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இல்லை, சீ பேர்ல்ஸில் கூட கல்ச்சர்டு இருக்குது, நேச்சுரல் இருக்குது. நேச்சுரலாக க்ரோ ஆகுறது வந்துட்டு ஒரு மசில்குள்ளே ஏதாவது ஒரு கிரெயின் ஆஃப் சாண்டு இல்லை ஏதாவது ஒரு பார்ட்டிக்கல் போச்சுன்னா அது மேலே க்ரோ ஆகும், ஒரு நேச்சுரலாக ஒரு பேர்ல் க்ரோ ஆகும். பட் அது வந்துட்டு ரொம்ப ரேர் கிடைக்கிறது. ஓஷனில் எல்லாமே எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணப்போ 1-2 அப்படி கிடைக்கும். அதனால் அதோட வேல்யூ லேக்ஸில் தான் போகும். பட் இது வந்துட்டு நாங்கள் கல்ச்சர்ட் பண்ணுறது, நாங்கள் அந்த நியூக்ளியஸ் போட்டு அது மேலே வளர்க்குறது. இது வந்துட்டு ஆப்வியஸ்லி இன்னும் சான்சஸ் நிறைய இருக்கும் கிடைக்கிறதுன்றதுனால இப்படி பண்ணுறது. இது நீங்கள் எடுத்துகிட்டு வந்து இது பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட க்ரோத்தை பற்றி சொல்லுங்கள், எப்படி இருக்கும் க்ரோத்தை? அதான் ஒன்ஸ் பாண்டில் போட்ட அப்புறம் மெயினாக 2 ஒர்க்கு தான் இருக்குது. ஒன்று ஃபுட்டு போடுறது, இன்னொரு மார்டாலிட்டி செக் பண்ணுறது. ஸோ மார்டாலிட்டி வந்துட்டு எவ்ரி வீக் ஒன்ஸு செக் பண்ணுறது. ஏதோ செத்து இருந்துச்சுன்னா அதை வெளியில் எடுக்கணும், இல்லைனாக்கா அது இன்ஃபெக்ஷன் காஸ் பண்ணும் மற்றதுக்கு. ஸோ அதனால் எவ்ரி வீக் இல்லை மேக்ஸிமம் 2 weeks ஒன்ஸ் செக் பண்ணுமா இருக்கும். அது தவிர ஃபுட்டு செகண்ட் ஒர்க்கு, லைக் எவ்ரி வீக் இல்லை 2 weeks ஒன்ஸ் ஃபுட்டு போடணுமா இருக்கும். ஸோ ஃபுட்டு வந்துட்டு நம்ம இந்த டேங்க்கில் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ இதில் வந்துட்டு ரைஸ் ப்ரானு, மஸ்டர்ட் கேக்கு, ஜாக்ரி, ஈஸ்ட் எல்லாம் போட்டு ஒரு சாக்கில் போட்டு வச்சுருவோம் தண்ணியில். அதுக்கப்புறம் 2 days ஆனப்புறம் அது ஃபர்மெண்ட் ஆகும். ஃபர்மெண்ட் ஆனப்புறம் அந்த தண்ணியை மட்டும் எடுத்து இதில் கொட்டுவோம். அதுலேருந்து பிளாங்க்டான்ஸ் க்ரோ ஆகிட்டு அதுலேருந்து பாச்சி வளரும், ஆல்கே. அதுதான் மசில்ஸ்க்கு ஃபுட்டு. ஸோ இது வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுமா இருக்கும். இதை ஸ்பெசிஃபிக்காக இவங்க தான் பண்ண முடியும், இல்லை வீக்கெண்ட் மட்டும் டைம் இருக்கிறவங்க பண்ண முடியுங்களா, அந்த மாதிரி விஷயம்? இல்லை, ஆப்வியஸ்லி இதுக்கு நிறைய ஒர்க் எதுவும் இல்லை. வீக்லி ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணாலே போதும். அது தவிர வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஜஸ்ட் இந்த pH அமோனியாலாம் வந்துட்டு நீங்கள் மானிட்டர் பண்ணுமா இருக்கும். ஸோ அந்த பேசிக் ரிக்குவயர்மெண்ட் ஒரு டெஸ்டிங் மீட்டர் அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா யார் வேணாலும் பண்ணலாம். ஸோ இப்போ இது லேடிஸ்னால் பண்ண முடியுங்களா? கண்டிப்பாக யார் வேணாலும் பண்ணலாம். இது ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் இல்லை. வெறும் மார்டாலிட்டி செக் பண்ணுறதுக்கு மட்டும் நாங்கள் ஒரு போட் வச்சுருக்கோம். போட்டில் போயிட்டு எல்லாம் ஒரு நெட்டாக எடுத்துகிட்டு ஏதாவது செத்து இருந்துச்சுன்னா அது வெளியில் எடுக்கணும். ஸோ அந்த ஒர்க் மட்டும் இருக்கும். அது ஆப்வியஸ்லி விமன் மென் எல்லோரும் பண்ண முடியும். இன்கேஸ் யாருக்காவது கஷ்டம் இருந்துச்சுனாலும் பண்ணுறதுக்கு ஒரு லேபரை வச்சு கூட அந்த வேலை பண்ணலாம். இப்போ அந்த நியூக்ளியஸ் இம்ப்ளான்டேஷன் சொன்னீங்க இல்லைங்களா, அது எப்படி இன்கேஸ் யாராவது நீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா எப்படின்னு மட்டும் சொல்கிறேன். நியூக்ளியஸ் இம்ப்ளான்டேஷன் அது ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ் இல்லை. அது வந்துட்டு இந்த மசில்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு மவுத் ஓப்பன் பண்ணிவிட்டு அதோட மேண்டல் கேவிட்டியில் நியூக்ளியஸை வைக்குவோம். அது வந்துட்டு வித்தின் 1 minute ஓப்பன் பண்ணி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ அது இன்கேஸ் ரொம்ப டைம் எடுத்திங்கனாக்கா அதுக்கு இன்ஜரிஸ் ஆகும், இல்லைனா ரொம்ப ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா அதோட அப்டக்டர் மசில் கட் ஆகும், மார்டலிட்டி ஆகும், இந்த மாதிரி ரிஸ்க் இருக்கும். அதனால் கண்டிப்பாக ட்ரைனிங் எடுத்து தான் பண்ணுமா இருக்கும். நீங்களாக பண்ணிங்கன்னா
ப்ளஸ் நீங்களாக பண்ணிவிட்டு ஒரு 10,000 மசில்ஸ்க்கெல்லாம் நீங்கள் உங்கள் ஓனாக பண்ணுறதுக்கு கஷ்டமாகும். ஏன்னா அவ்வளோ குவாலிட்டிக்கு நீங்கள் ஃபோக்கஸ் வச்சு பண்ண முடியாது. அதுக்கு சர்ஜரி டீம்ஸ் இருக்குது, அவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணால் அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. ப்ளஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அவங்க வந்து 35 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க எண்ட் டு எண்ட் காஸ்ட். ஒரு மசிலில் 2 நியூக்ளியஸு, சர்ஜரி காஸ்ட்டு, அப்புறம் நெட் எல்லாமே சேர்த்து அவங்க 35 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அதான் காஸ்ட்டு.